ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய சமோசா. அதுக்கு 1 கப் மைதா மாவு, நான் கொஞ்சமாக சோடா உப்பு, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் பொரிஞ்சோடனே ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டு அதை 2 நிமிஷம் நல்லா வதக்கி தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். அப்புறமா அந்த நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்த மாவை நல்லா உருண்டையாக நல்லா சப்பாத்தி மாதிரி போட்டு 2ஆக கட் பண்ணி அந்த மைதா மாவில் லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விளிம்புகளை ஒட்டி கோன் மாதிரி கொண்டுட்டு வந்துடுங்க. அந்த ஓரத்துலேயும் அந்த மைதா மாவை சேர்த்துருங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி வெங்காயத்தை எல்லாத்தையும் அந்த ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஃபில் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டுட்டு அடுப்பை அப்படியே சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா முன்னாடி பின்னாடி பொரிச்சு எடுத்தால் சூப்பரான வெங்காய சமோசா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.